ஹலோ மக்களே 430 பேர்லாம் போன எபிசோட் பார்த்தா செகண்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. லூஃபியோ அங்க இருக்க பறவை அடிச்சு நொறுக்கிட்டான். அதுவோ கம்யூனிகேஷன் ரூம்ல போய் அடிச்சு செதறுது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க பெரிய வார்டனே வந்து மெஜலின் ஒருத்தன். அதுக்கப்புறம் அவனுக்கு ரிப்போர்ட் போயிருச்சு, சார் ஒரு 2 பேரும் இங்க வந்து வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்களா சார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இது வரைக்கும் இந்த பிரிசனை எவனும் உடச்சிட்டு போனதே கிடையாது, ஒரே ஒருத்தன் தான், அது ஷீக்கி மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட திசை திருப்ப கண்டு ஹேங்காக் முன்னாடி வந்துட்டா. இது லூஃபின்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இவனை திசை திருப்புன்னு சொல்லிட்டு திசை திருப்பிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் திரும்பி இங்க லூஃபியும் பாக்கியும் கட்டுறாங்க. அவனுங்களும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் கூட்டு போக மாட்டேன்னு சொல்றான் பாக்கி. உங்களுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 வாரான். முகிவரா நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்கறான். டே மிஸ்டர் 3ன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. அவன் ஒரு கேண்டில் மேன், அவன் கேண்டில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க நேவி ஆளுகளை தான் கட்டுறாங்க. டே இந்த இடத்துல என்னை போடையில வந்து நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன், ஏன்னா இது அந்த மாதிரி இடம், ஆனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இது என்ன மாதிரி ஃப்ளோர்டான்னு சொல்லி கேட்கறாங்க. இருக்கிற லோவஸ்ட் ஃப்ளோர் இதுதான்டா, இருக்கிற பெரிய பெரிய வில்லன்லாம் இங்க தான் இருக்கானுங்க. 100 மில்லியன் பெரி பவுண்டில உள்ளவங்க எல்லாம் இங்க தான்டா லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா crocodile கையெல்லாம் பார்த்தாலே அது தெரியுது. இங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான்டா தெரியுது இவங்களை எப்படி எக்ஸிகியூஷன் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு சாபத்தை வர ஒரு ஒன்றும் கிடையாது, இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க இங்க தான்டா வாழணும், இவ்வளவுதான் இவனுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்கிறது வாராண்டே வார்டனும் வைஸ் வார்டனும் வராங்க. அவங்க கூட போவா ஹேங்காக் ஒரு விஷயத்துக்கு நீங்க வாராங்கன்னு சொல்றாங்க. அவங்க இதுக்கிட்ட எங்க வராங்க ஒன்னும் புரியுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியும்டா, ஃபயர் ஃபிஸ்ட் ஏச தான்டா பார்க்க வராங்கன்னு சொல்றாங்க. மோஸ்ட் டேஞ்சரஸான ஆளு, அவனை பார்க்கறதுக்கு கூட இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேவி ஆஃபீஸர் அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கானுங்க. சரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி அவன் கூண்டுல இருக்க இன்னொருத்த மோசமானவன்டா. என்னன்னு பார்த்தா வார்லாடா இருந்துட்டு அவன் நேவியவே எதிர்த்துட்டான், நேவி சொன்னதை கேட்காம இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மாடு மாதிரி ஒன்று நடந்து போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த வார்லாடே லாக் பண்ணி அங்கே உட்கார வைக்காங்க. டே நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனா மாடு மாதிரி ஒன்று வருது, அவரை தூக்கி போட்டு அடிக்கி என்னால இங்க இருந்து மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த வார்லாட். ஆமா கேப்டன், அவனுங்க உன்னை இப்படிதான் அடிப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்க. ஏசு எனக்கு இது அப்படி ஒன்றும் வலிக்கெல்லாம் செய்யலடா, எனக்கு ஒன்னே பார்க்கல தான்டா ரொம்ப வலி எடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அவர் தான் வந்து ஜீம்பே, முன்னாடி வார்லாடா இருந்திருப்பாரு, சன் பைரட்டுக்கு அவர் தான் கேப்டனா இருந்திருப்பாரு. அவரோட ஒருத்து வந்து 250 மில்லியன் பெரி. டே நான் எதுவுமே பண்ணாம நான் இங்க இருந்து சாக போறதுலடா, அதனால நீ கவலை ஒன்றும் படாதான் சொல்றாரு ஜீம்பே. இந்த வார்லாடி பதவியும் தேவையில்ல, ஒன்னு எனக்கு தேவையில்லடா, இது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது சொல்றாரு ஜீம்பே. இந்த ஃபைட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணணும், எனக்கு அதான்டா முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இதுக்காண்டி என் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன பார்த்தா 2ஆம் லெவல் 4 தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பேசிலிக்கே வந்துட்டு அடிச்சு நொறுக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. எங்கடா அந்த 2 பேரும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்து 2 பேர்ல 3 பேரு கேண்டில் மேனு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவங்க நான் பாத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப 3 பேர் வராங்கன்னு சொல்றாங்க. என்பது வைல்ட் பீஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா மிஸ்டர் 3 ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க வைல்ட் பீஸ்டோ ஒவ்வொரு ஆளையே துரத்திக்கிட்டே வருது, இவனுங்களை தான் துரத்திட்டு வருது. அதுக்கு டே வாங்க நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. நம்ம நான் ஸ்டாப் பண்ண மட்டும் கூடாது, நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அங்க இருந்து நான் வர டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றான் ஒரு பக்கம் பாக்கி. இருக்கடா நான் யாரும் காட்டேன்னு சொல்லிட்டு கம் பிஸ்டல் கேனன் லாக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து அடிச்சு பறக்கூடாதுங்க. வைல்ட் பீஸ்ட்லாம் செதறிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சென்டிபைடோ வந்து துரத்திக்கிட்டே வருது. என்னடா இது வளர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க, என்னதான்டா இதுகளுக்கு பிரச்சனை சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சிங்கம்லாம் வருது, ஆனா என்னன்னு பார்த்தா மனுஷ ரூபத்துல இருக்கு ஃபேஸ்லாம். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நடக்கிறத தான் கேக்கு, ஆனா அவனுக்கு எந்த வழியோடி போனானே தெரியல. என்னன்னு பார்த்தா பக்கி அவனோட காலை ஒரு இடத்துல வச்சு திசை திருப்பிட்டான். அதுக்கப்புறம் அந்த கால் எப்படி திரும்பி வருது. டே திரும்பி நம்மள துரத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. இவனோட ஓடிட்டே இருக்கானுங்க. லெவல் 2ல என்ன துரத்திக்கிட்டே வருது. அவனுக்கு ஃபேஸ் அப்பாடா இதான்டா பிரிசனோட கார்டு மேன்டிகோர்னு சொல்றாங்க. ஒரு தடவை நம்மள வந்து அவனுக்கு கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட போனை வச்சு சாப்பிட போடுவாங்கடா. அதனால ஃபேஸ் பாரு நல்ல ஆம்பளை மூஞ்சி மாதிரி இருக்கும், அதனால ஃபேஸ் பாரு ஹியூமன்ஸ் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த ஃபேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. டேய் இது பார்க்க பயங்கரமா இருக்கு, வாங்கடா ஓடுவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டு முழிக்கிறான். சரிடா உன்ட ஒரு ஹெல்ப் கேக்குறேன், லெவல் 3க்கு இங்க இருந்து எப்படி போனா அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். லெவல் 3ஆன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இவனு ஏன்டா கீழே போறாங்கன்னு சொல்லிட்டு. டேய் நீங்க லெவல் 1க்கு போறீங்கன்னு நினைச்சேன், நீ ஏன்டா இங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் லூஃபியோட அண்ணன் வந்து ஏச காப்பாத்த போறான்னு சொல்றான். ஃபயர் ஃபிஸ்ட் ஏசான்னு சொல்லிட்டு கேண்டில் மேன் கேட்டுக்கிட்டு இருக்கான். முகிவரா பிரதர்ஸ் எல்லாம் ஒன்னாளாடா நீங்க சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அவனை காப்பாத்திட இங்க வந்து சொல்லிட்டு மிஸ்டர் 3 கேக்குறான். எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றான். ஏஸ் எல்லாம் கண்டிப்பா லெவல் 5ல தான்டா போட்டிருப்பாங்க, அங்க போனா பெரிய பிரச்சனையை நான் போக விரும்பலன்னு சொல்லிட்டு கேண்டில் மேன் கத்திக்கிட்டு இருக்கான். சடனா மேல ஏறி தப்பிக்கலான்னு பாக்குறான். டே நம்ம கீழே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேல தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டா இங்க என்னடா மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இவனுகள் வந்து பகட கை மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வாங்கட கீழே போகணும்னு சொல்லிட்டு வேகமா கீழே போறானுங்க. சடனா எதுல இடிச்சு கீழே சாயிரானுங்க அவனுக்கு. எது முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. வாளுலாம் இருக்கு, என்னடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. டே இதாண்டா ஸ்பீக்ஸ், இது ஒரு ஹியூமன் லயன்னு சொல்றானுங்க. என்னடா இது வயசானது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா வைல்ட் பீஸ்டே ஷாக் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு.
இருக்கு அங்க இருந்து. இது சரிப்பட்டு வராதுடான்னு சொல்லிட்டு லூஃபியும் மிரண்டு நின்னுகிட்டு இருக்கான். நூடுல்ஸ் சொல்லுது அது சைனீஸ் நூடுல்ஸ் சொல்லிட்டு ஒரு அடிக்கு பார்த்தா இவனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. பிபிக்கு போர்க் நூடுல்ஸ் சொல்லிட்டு கத்தி கத்தி அடிக்கடிக்க வருது. இவனும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. கூல் டூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வருது. இவன் ரொம்ப டஃபா இருக்கான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க. ஸ்பீனிக்ஸ் எவனோ திறந்து விட்டானுன்னு சொல்லிட்டு பிரிசனர் எல்லாம் கத்துறாங்க. எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சாஞ்சியோட சாப்பாடு எனக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு வயிறை தொட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த சிங்கம் வந்துட்டு அப்படியே நிக்குது. எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லுது. அது என்னடா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. இதுல ஒரு பக்கம் பக்கி மிஸ்டர் 3 ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் லோவர் லெவல் போக விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3யும் பக்கியும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றானுங்க. முகிவர் அவன் இங்க சாப்பாடு கூட்டுருவோம்டா, நம்ம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு பக்கி பேசிக்கிட்டு இருக்கான். நக்கலை சிரிக்க வர செய்யறானுங்க. சால்ட் நூடுல்ஸ் அந்த நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் சொல்லிட்டு சிங்கம் பேசிக்கிட்டே இருக்கு. என்னடா பேசுறீங்க, வாங்கடா போன்னு சொல்றான் லூஃபி. முகிவரா மேல பாருன்னு சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி பாஞ்சு இந்த சிங்கம் மேல ஏறுதான். கம் கம் பசுகன்னு சொல்லிட்டு சிங்கத்தை ஒரு அடி அடிக்கிறான். அதை ஏன்டா நீ கோவப்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மிஸ்டர் 3 சடனா என்ன பார்த்தா பக்கி அவன் காலை தூக்கி போட்டு மேல பறக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சிங்கமா வேகமா வந்து கோல்டு நூடுல்ஸ் சொல்லிட்டு கேண்டீன் மேல ஒரு போடு போடுது. அவன் என்னன்னு தெரியல. அவன் என்னன்னு பார்த்தா டம்மியை போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். நீல என் பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்கிறான் கேண்டில் மேன். நான் வந்து எங்களோட ஆளை தாண்டா வந்து ஏமாற்ற முடியாது, ஒன்னையில ஈஸியாக ஏமாத்தோன்னு சொல்லிட்டு சடனாக என்னன்னு பார்த்தா கேண்டில் மேன் அவனோட இதை வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் காப்பீஸாக இறங்குது. அந்த சிங்கமாக முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றே தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது ஒரிஜினல்னு தெரியாம அடிச்சுக்கிட்டே இருக்காது. இது நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். அங்க பாருடா இந்த இருக்குடா அந்த இருக்குடான்னு சொல்லிட்டு லூஃபி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இதாண்டா நூடுல்ஸ் அதாண்டா நூடுல்ஸ் சொல்லிட்டு இவனு என்னடா ஸ்பீனிக்ஸை வச்சு விளையாடுதானு சொல்லிட்டு பக்கி பார்த்துட்டு இருக்கான். அது விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா என்ஜாய் பண்ணுதானு சொல்லிட்டு லூஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பிரிசனர்ஸோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கானுங்க. நூடுல்ஸ் சொல்லிட்டு அதை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா தர கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்கு சேஃபான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லெவல் 3ல இருந்து மானிட்டர் வேற பண்றானுங்க அவனுங்க. இதான் நம்ம சான்ஸ் சொல்லிட்டு பக்கியும் கேண்டில் மேனும் வேகமா ஓடுறானுங்க. லெவல் 3ல இருந்து நாங்க லெவல் 2 கால் பண்றோம்டா, எங்களால ஏன்டா கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. சடனா தரையை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுல, அது வெயிட் தாங்க முடியாம மேல இருந்து உடைச்சிட்டு அப்படி கீழே போறாங்க அவங்க. சீலிங் உடையிட லெவல் 3க்கு போயிருவோன்னு சொல்றானுங்க. ஸ்ட்ரெயிட்டா லெவல் 3 நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றான் மிஸ்டர் 3 ஒரு பக்கம். நூடுல்ஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பாஞ்சு வந்து கீழே வந்து உள்ள போறானுங்க ஒரு பக்கம். என்னை வந்து கவர்மெண்ட் ஒரு பைரட்டா வச்சு பைரட்டை எதுக்கு அளவுக்கு ஆக்கி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பைரட்ஸ்க்கு என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பைரட்ஸை பிடிக்காதாடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒன்னு எனக்கு பிடிக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம். நான் ஏகப்பட்ட தடவை ஒயிட் பீரியடை வந்து சந்திக்க வந்திருக்கேன். ஆனா கவர்மெண்டோட சர்வேலன்ஸ்ல உங்களை சந்திச்ச மாதிரியே இருக்காது. எனக்கு அண்டர் கிரவுண்ட் பவர் இருக்கனால நான் சீல வந்து அப்படி நீந்தி உங்களை பார்க்க வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஆளுகளை எனக்கு பிடிக்கும்னு சொல்றான் அவன். அப்படியாடா, நீ ஆல்ரெடி என்னை கொல்ல பார்த்த, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் நீனும் என்னை கொல்ல பார்த்த, அது உனக்கே தெரியும் சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். இப்ப ஃபிஷ்மன் ஐலண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அது உங்களால தான்டா, வேற யாராலையும் கிடையாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். யாரெல்லாம் வந்து இந்த கிராண்ட் லைன்ல நுழைய நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு வந்துட்டு தாண்டா போகணும். ஏன்னா அதான் வழி, வேற வழியும் கிடையாது சொல்றாரு அவரு. எப்ப கிரேட் எரா ஸ்டார்ட் ஆச்சோ அப்பவுமே வந்து ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு வந்து பெரிய பிரச்சனையே தொடங்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பைரட்டும் நேவியும் வந்து அந்த ரெட் லைனை தாண்ட முடியாம கீழோடி வந்து இந்த ஃபிஷ்மன் ஐலண்டுக்குள்ள வந்து என்னென்ன சித்திரவதை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களோட மெருமடை திருட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தாண்டா ஒயிட் பேர்டு வந்தான். அந்த ஃபிஷ்மன் ஐலண்டை அவனோட டெரிட்டரியா மாத்தினான்னு சொல்றான். அதுக்கப்புறம் எப்போ அவன் வந்துட்டு போனோம், அதுக்கப்புறம் வந்து அங்க பிரச்சனையே வராம இருந்துச்சு. அவர் எந்த மாதிரி பவர்ஃபுல்லானாலும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி இதே மாதிரி ஏகப்பட்ட ஐலண்ட் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருடா. அவர் உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான் ஜிம்பே. அதுக்கப்புறம் ஒயிட் பேர்டு வந்து முதல்ல ஏச பாக்கல சொல்லிட்டு இருப்பாரு, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பைரட்ஸ்னாலே பிடிக்காது, ஆனா பைரட்ஸ் அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டமான உலகத்துல நீ என் கூட சேர விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்ணும், என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்ல, ஏசு நான் உன்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிம்பே. ஜிம்பே ஸ்டாப் பண்ணி இது எனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏசு. நான் கிவ் அப் பண்ண போறதுடா, நான் கடைசி வரை நம்பிக்கையில இருக்கேன், எனக்கு சான்ஸ் கிடைச்சா உன்னை காப்பாத்தி தீருன்னு சொல்றான் ஜிம்பே. நீங்க பேசுறது நல்லா ஃபன்னா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சத்த வர வருது. இந்த சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் ஒயிட் பேர்டை டிஃபீட் பண்ணுவேன்டா, ஏன்னா இதான் ஒரே ஒரு சான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா நம்ம crocodile. யாரா நீ என்னடா பேசிக்கிட்டு சொல்லிட்டு இன்னொரு சத்த வருது. டேய் நீ என்ன நினைச்ச ஓல்டு மேன் அவ்வளவு சீக்கிரத்துல சாட்சியெல்லாம் நினைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இது நான் மட்டும் கிடையாது சொல்லிட்டு ஒரு சத்த வருது. ஒயிட் பேர்டை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்காங்க. பார்த்தாங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. யாராவது ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. காலை தரையில திக்கி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. வாயை முடுங்கடான்னு சொல்லிட்டு ஜீம்பே கத்திக்கிட்டு இருக்கான். ஜீம்பே ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான்டா, இது என்ன புதுசா இந்த வாரம் ஸ்டாப் பண்ணிடலாம் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு crocodile சொல்றான், எல்லாருமே ரெண்டாவது இடம் வந்து யாருக்குமே பிடிக்காதடா, ஒயிட் பேர்டு ரோஜரையும் வந்து இந்த ரெண்டாவது இடத்துல உள்ளவங்களுக்கு தோக்கடிக்கவே முடியாது, இந்த மாதிரி யாராச்சும் வந்து அழிச்சாதான்டா உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா லூஃபியை தான் காட்டுறாங்க. ரெண்டாவது ஃப்ளோரை உடச்சிட்டு மூணாவது ஃப்ளோரை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து தரையில விழுதானுங்க. அதோட முடியாது அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.